Tamil Nadu Minister P.K. Shekhar Babu highlighted that the Tamil Nadu Chief Minister M.K. Stalin has been actively involved in implementing welfare programs for devotees and temples over the past 31 months. Babu noted that a consultative meeting chaired by Stalin on February 27 led to the passage of 10 resolutions. Among these resolutions was the decision to organize a Murugan conference for Murugan devotees, which has since been executed. மாண்புமிகு ஒப்பாருமில்லா எங்கள் உயிரினும் மேலான தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர், திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவர் ஆட்சி பொறுப்பு ஏற்ற நாளிலிருந்து 39 மாதங்களில் இந்து சமய அறநிலையத்துறையின் வரலாற்றில் இல்லாத அளவிற்கு பல்வேறு செயல்களை செய்வதற்கு ஆக்கமும் ஊக்கமும் அளித்து ஆன்மீக அன்பர்களுக்கும் திருக்கோயில்களுக்கும் ஆன்மீக அன்பர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளும் திருக்கோயில்கள் புனரமைக்கப்பட வேண்டிய சூழ்நிலையையும் அவ்வப்போது அவர் தலைமையிலே அமைந்திருக்கின்ற இந்து சமய ஆலோசனை குழு கூட்டத்தை கூட்டி அதிலே எடுக்கப்படுகின்ற பல்வேறு முடிவுகளை தொடர்ந்து ஆய்வு செய்து பல திட்டங்களை இந்து சமய அறநிலையத்துறைக்கு வழங்கி வருபவர் நம்முடைய தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் என்பதை தாங்கள் அனைவரும் நன்றாக அறிவீர்கள். மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் தலைமையிலே இந்த ஆண்டு 27/2/2024 அன்று நடந்த ஆலோசனை கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவின்படி 10 தீர்மானங்கள் வடித்தெடுக்கப்பட்டன. அதில் தமிழ் கடவுளான முருகப்பெருமானுக்கு ஒரு அனைத்துலக முருகர் பக்தர் மாநாட்டை நடத்துவதென்று தீர்மானிக்கப்பட்டது. அந்த தீர்மானத்தின் அடிப்படையில் 24, 25 ஆகிய தேதிகளில் பழனியிலேயே அந்த மாநாட்டை நடத்துவதென்று மாண்புமிகு முதலமைச்சர் அவருடைய அனுமதி பெற்று